7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஈச் டெசிமல் நம்பர் டு தி கிவன் பிளேஸ் வேல்யூ. அதாவது டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த பிளேஸ் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணணுன்றதையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். தசம எண்ணை கொடுத்துருக்கக்கூடிய இடமதிப்பிற்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம முழு எண்ணாக எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.992 டு 10th பிளேஸ், அதாவது ஒன்றில் பத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லும். முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின் எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 5.992. இந்த மாதிரி பாயிண்ட் வைக்கும்போது விசிபிளாக தெரியணும், தெரிகிற மாதிரி வைக்கணும். ரொம்ப பெருசாகவும் வைக்கக்கூடாது, ஒன்றுமே தெரியாத மாதிரியும் வைக்கக்கூடாது. இப்போ 10th பிளேஸ் அப்படி இந்த THன்னு வந்தாலே ஒன்றில் பத்துகள் அந்த மாதிரி வந்ததுனாலே பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது தான் கணக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ். அப்போ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதை முழு எண்ணாக மாற்றணும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை நீங்கள் பார்க்கணும். அது எப்படி இருக்குது? 9ன்றது 5 விட ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்? முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 5.9ஓட +1. அந்த +1ன்றது நீங்கள் இங்கே போடக்கூடாது. நான் இதுக்கு தானே, இந்த நம்பருக்கு தானே நான் செக் பண்ணுறேன். அப்போது இதுக்கு தான் நான் என்ன பண்ணணும்னா +1ன்னு போடணும். அப்போது +1 9க்கு 10th பிளேஸ்க்கு நேராக தான் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 போடணும். அப்போ இந்த இடம்லாம் எம்டி பிளேஸ்லாம் நான் என்ன பண்ணிடலாம்? 0.0ன்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அப்போ 9 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 5 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதோடைய 10th பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6.0 அல்லது 6 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஸோ நீங்கள் சென்டென்ஸாக எடுத்து எழுதணும்னா த நியரஸ்ட் 10th பிளேஸ் டு 5.992 இஸ் 6.0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். மிக நெருங்கிய ஒன்றில் பத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதிப்பு எடுத்து எழுதிட்டு 6 அல்லது 6.0ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். 21.805 100th பிளேஸ், ஒன்றில் நூறுகள். ஓகேங்களா? ஸோ அப்போது முதல்ல இருக்கிற கொஷினை எடுத்து எழுதுங்க. எது 100th பிளேஸ்ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 100th இந்த மாதிரி TH வந்ததுனாலே எந்த பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது. ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா எப்படி ஆரம்பிக்கும்? இது 10th பிளேஸ், இது 100th பிளேஸ். இது ஒன்றில் பத்துகள், இது ஒன்றில் நூறுகள். அப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய இடம் இது. அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நம்ம யாரை பார்க்கணும்? இவங்களுக்கு ரைட் சைடில், அதாவது பக்கம்னா இதுவும் பக்கம் தான், இதுவும் பக்கம் தான். ஆனால் நம்ம யாரை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ண டிஜிட்டுக்கு ரைட் சைட் வலது பக்கம் பார்க்கணும். ஸோ அப்போ அந்த நம்பர் எப்படி இருக்குது? 5. ஒன்று கிரேட்டர் தேனாகவும் இருக்கலாம், அல்லது எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு, அதாவது அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வரைக்கும் எடுத்து எழுதிப்போமே. எழுதிட்டு எதோட 1 ஆட் பண்ணணும்? இந்த முன்னாடி இருக்கிறதோட தான் 1 ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன வரும்? இந்த 0க்கு நேரம் 1 போடுங்க. மீதி எங்கெங்கே எம்டியாக இருக்குதோ அந்த இடம்லாம் அப்படியே முன்னாடி இருக்கிற நம்பருக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்டு ஜீரோஸ்லாம் அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1. மீதியெல்லாம் அப்படியே வந்துடும், 0வோட ஆட் ஆகிறதுனால. அப்போ இதோடைய 100th பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 21.81. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35.0014 1000th, இதுலேயும் TH வருதுங்களா? அப்போ இது எந்த பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட்டு. ஸோ முதல்ல கொஸ்டின் எடுத்து எழுதிப்போம். 35.0014. அப்போ TH ஒன்றில் ஆயிரங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வருது. ஸோ இது 10th பிளேஸ், இது 100th பிளேஸ், இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000th பிளேஸ். ஸோ முன்னாடி சொன்ன கொஸ்டின் அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுக்கு ரைட்டில் இருக்கிற நம்பரை பாருங்கள். ஸோ ரைட்டில் என்ன நம்பர் இருக்குது? 4. ஸோ 4ன்ற நம்பர் 5 விட எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் எதுவுமே பண்ணக்கூடாது, 1 ஆட் பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த நம்பரை விட்டுடுங்க. விட்டுட்டு இது வரைக்கும் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஸோ 35.001ன்றது தான் இதோடைய நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ ஃபார் 1000th பிளேஸ். ஒரு வேளை 5ன்னு இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அத்தோடு நிறுத்திக்கணும். ஸோ இந்த நம்பர் வராது. எந்த நம்பர் சொல்கிறாங்களோ, எந்த இடம் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் தான் நம்பர் பிளேஸ் ஆகும். அது 5 அல்லது 5க்கு மேலே இருந்ததுன்னா 1 முன்னாடி ஆட் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா இதே மாதிரி இந்த இருக்கிற நம்பரோட என்ன பண்ணிடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவீங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த ரவுண்ட் ஆஃப் கான்செப்ட். தேங்க்யூ.